இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு தமிழ் திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவருடைய மறைவு செய்து வெளியானதில் இருந்து பழைய பேட்டிகள், மேடை நிகழ்ச்சிகள், ரசிகர்களுடன் பகிர்ந்த தருணங்கள் என பல வீடியோக்கள் வைரலாகி வருது. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் என் ஆயிலில் இருந்து 10 வருடம் அப்பாவுக்கு கொடுங்கள் என கலங்கிய சாந்தனு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரசிகர்களை அதிக நெகிழ வைத்திருப்பதில் சமீபத்தில் நடைபெற்ற பாக்யராஜ் அவர்களுடைய 50 ஆண்டு திரைப்பயண விழாவில் அவரது மகன் சாந்தனு இப்படி பேசியது தான். இந்த விழாவில் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் பாக்யராஜுடன் தங்களுக்கு இருந்த நிகழ்வுகளை பகிர்ந்து அவரை மனதார பாராட்டியிருக்காங்க. அனைவரும் பேசி முடித்த பிறகு மேடை ஏறிய சாந்தனு, ஆரம்பத்திலேயே நான் இங்கு பாக்யராஜ் அவர்களுடைய மகனாக பேசவில்லை, அவருடைய ரசிகனாக பேச வருகிறேன் என கூறியது அரங்கமே கைத்தட்டலில் பதிந்தது. அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்று பலரையுமே கண்கலங்க வைத்திருக்கு. கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் என்னுடைய ஆயுளில் இருந்து 10 வருடத்தை எடுத்து என் அப்பாவுக்கு கொடுத்திடுங்கள் என்பதுதான் நான் கேட்பேன் என்று சாந்தனு உணர்ச்சியுடன் பேசியிருக்காரு. அந்த வார்த்தை மேடைகளில் இருந்து பாக்யராஜன் நெகிழ வைத்தது. உடனே சும்மா இருடா, அப்படியெல்லாம் சொல்லாத, இன்று மகன் பேசியது ஏற்க முடியாத ஒரு முகபாவனையுடன் அவர் ரியாக்ஷன் செய்த காட்சியும் தற்போது இணைய வலைத்தளத்தில் வேகமாக பரவி வருது. அதன் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், என்னுடைய அப்பா இன்னும் பல ஆண்டுகள் படங்கள் இயக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அவர் ரசிகனாக இதுதான் என்னுடைய ஆசை என கலங்கியபடி கூறியிருக்காரு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு பாக்யராஜ் திடீரென மாரடைப்பால் காலமாயிருக்காரு. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது தந்தையின் உடலை பார்த்து கதறி எழுந்த சாந்தனுவின் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பலரது மனதையுமே உருக்கியிருக்கு. ஒருபுறம் சில ரசிகர்கள் தன்னுடைய ஆயுளில் இருந்து 10 வருடம் கொடுக்கிறேன் என மகன் சொன்னபோது அதை ஏற்க முடியாமல் சிரித்த தந்தை இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாதது என நிகழ்ச்சியுடன் பதிவிட்டு வராங்க. மற்றொரு புறம் பாக்யராஜ் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மகன் உயிராக நேசித்த ஒரு அப்பாவும் கூட. அந்த அப்பா மகன் பாசத்தை அந்த ஒரு வீடியோவை சொல்லிவிடுகிறது என்று ரசிகர்கள் உறக்கமான கருத்துக்களையும் பகிர்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. இந்த நிலையில் அவருடைய இறப்பு செய்தி தமிழ் திரை உலகையே பெரும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் பன்முக திறமையாளர் பாக்யராஜ், அது மட்டும் இல்லாமல் அவரது சிஷியரான பார்த்திபன் முதல் ஆளாக வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து அங்கு அஞ்சலி செலுத்தியதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்திருக்காரு. கண்ணீரோடு வந்த அவர் கலங்கி போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் உடைந்து அழுந்தார். மேலும் தனக்கு இது முக்கியமான நாள் எனவும் தெரிவிச்சிருக்காரு. பாக்யராஜ் அவர்களுடைய உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் பார்த்திபன். பாரதி ராஜாவை போல ஏராளமான இயக்குனர்களை பாக்யராஜ் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. 25 படங்களில் இயக்கியுள்ள பாக்யராஜ் தினமும் வாக்கிங் செல்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தான் இன்று அவர் வாக்கிங் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது நெஞ்சு வலிப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து வீட்டில் இருப்பவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சென்றாங்க. இந்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கே. பாக்யராஜ் அவர்களுடைய உடல் சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நடிகர் நடிகைகள் அவரது மறைவு செய்து அறிந்து அங்கு குவியத் தொடங்கினர். பலருமே இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்காரு. ரோஜாப்பூ மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் பாக்யராஜ் குடும்பத்தாருக்கு நேரில் இரங்கல் தெரிவித்திருக்காரு. அப்போது தந்தையின் மறைவால் மிகுந்த துயரத்தில் இருந்த நடிகர் சாந்தனுவை முதல்வர் விஜய் அவர்கள் ஆரத்தழுவி ஆறுதல் கூறியிருக்கார். இருவருமே சில நிமிடங்கள் உரையாடினர். பின்னர் குடும்பத்தாருடனும் உறவினர்களுடன் தனது ஆழ்ந்த இரங்கலை முதல்ல தெரிவிச்சிருக்காரு.
முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாக்யராஜ் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்யராஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இவருடைய மறைவு தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு வரை மேடைகளில் உற்சாகமாக பேசியும் சினிமா பற்றி தனது அனுபவங்களை பகிர்ந்து வந்த பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருது. சமீபத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய 50 ஆண்டு சினிமா பயணத்தை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது. அந்த மேடையில் பேசும்பொழுது தனது வாழ்க்கை முழுவதும் ரசிகர்கள் தான் தன்னை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். சினிமா தினமும் எனக்கு புதிதாக ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னை இத்தனை ஆண்டுகளாக மறக்காமல் நேசித்த ரசிகர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன் என்று அவர் கூறியிருந்த வார்த்தைகள் தற்போது வைரலாகி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று தன்னுடைய குரு மற்றும் நீண்ட நாள் நண்பரை இழந்த வேதனையோடு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியவர்களில் பாக்யராஜ் அவரும் ஒருவர். அப்போது பலருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர் இன்னும் சில நாட்களிலேயே தானும் ரசிகர்களை விட்டு பிரிவார் என்று யாரும் எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் தற்போது சமூக வலைத்தளங்களில் குருவை வழி அனுப்பிய கையோடு அவரும் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற பதிவுகள் அதிகமாக பகிரப்பட்டு வருது. கடைசி காலத்தில் பாக்யராஜ் அவர்கள் சினிமாவை விட்ட ஒதுங்கவில்லை. புதிய இயக்குநர்களின் படங்களை பார்த்து பாராட்டுவது, கதைகள் குறித்து ஆலோசனை வழங்குவது, திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்வது என எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருந்தார். கதைதான் ஹீரோ, நல்ல கதை இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்ற பல மேடைகளில் அவர் கூறிய கருத்து இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருந்தது. நடிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம் என தமிழ் சினிமாக்களில் அழியாத தடம் பதித்த பாக்யராஜ் அவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படுவதற்கு முன்பு வரை சினிமா நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்தார். எந்த மேடையிலுமே ரசிகர்களிடம் சிரித்த முகத்தோடு பேசி நம்பிக்கையை விதைப்பது அவரது வழக்கமாக இருந்தது. இன்று அந்த வீடியோக்கள் தான் ரசிகர்களை கண்கலங்க வைக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு மேடையில் உற்சாகமாக பேசிய மனிதர் இன்று இல்லை என்ற உண்மையை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவர் பேசிய வீடியோ, சிரித்த முகம், ரசிகர்களுக்கு கூறிய நன்றி வார்த்தைகள் என அனைத்தும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு இயக்குனராக மட்டுமல்ல, ஒரு நடிகராக மட்டுமல்ல, சினிமாவையே உயிராக நேசித்த கலைஞராக வாழ்ந்த பாக்யராஜ் அவர்களுடைய இந்த கடைசி மேடை பேச்சு இனி ரசிகர்களுடைய நினைவில் என்றுமே அழியாத காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.